ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து வாங்குன இந்த எக் பாய்லரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, விப்ரோ எக் பாய்லர் வந்து ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். அது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ன்னு வந்து சொல்லியிருப்போம். ஆனா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, 7 முட்டை மட்டும் தான் பாயில் பண்ண முடியும். இதில 2 லேயர் வந்து வரதுனால, ஒரே டைம்லேயே 14 முட்டை வந்து நம்மளால வந்து பாயில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த எக் பாய்லரோட பேஸ் நான்ஸ்டிக்கா வந்து வர்றதுனால, நம்மளால ஆம்லெட் போட்டுக்க முடியும். ஃபிஷ் ஃப்ரைலாம் கூட வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம, அந்த எக் பாய்லரோட கம்பேர் பண்ணும்போது, இந்த எக் பாய்லரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கம்மி. இந்த எக் பாய்லர் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது, இந்த யூஸ் பண்ண 3 மாசத்துல அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராடக்ட்டோட பேக்கிங்ன்னு வந்து பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட கார்ட்போர்டு வந்து குடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக் பாய்லரோட அக்சஸரீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எக் பாய்லர் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவலும் வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வைஸ் இந்த எக் பாய்லரோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. லைட் வெயிட்டாவும் வந்து குடுத்துருக்காங்க. டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அக்சஸரீஸ் என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கும்போது, 2 எக் ட்ரே, அப்புறம் 2 பிளாஸ்டிக் வந்து குடுத்துருக்காங்க. 1 பவுல் டைப்பும், இன்னொன்னு செப்பரேட்டரா வந்து குடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். 2 லேயரா வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால டோட்டலா வந்து 14 எக்ஸ் வந்து ஒரே டைம்லயே நம்மளால பாயில் பண்ணிக்க முடியும். இந்த மல்டி பர்ப்பஸ் எக் பாய்லர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாவே இந்த யூசர் மேனுவல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த சிங்கிள் ட்ரேவ வச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது, இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஆவரேஜா தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரேவோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது, ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பேஸோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. லைட் வெயிட்டாவும் இருக்கு. இப்போ கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இது விப்ரோ எக் பாய்லர்ல குடுத்த மெஷரிங் கப்பு. இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு தான் நம்ம யூசுவலாவே வந்து அதில ஸ்டீம் பண்ணுவோம். நல்லாவே வந்து பாயில் ஆகும். அதனால நம்ம வந்து அதே அளவு தண்ணிய வந்து இப்போ ஊத்தி செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்ட்டா வந்து 70 எம்எல் வந்து வருது. இப்ப தண்ணீய வந்து ஊத்திட்டு, ஒரு ட்ரேல தான் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போறோம். 3 முட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 7 முட்டையும் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. லைட் இண்டிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸ்டீம் ஆகும்போது இது மாரி தான் வந்து இருக்கு. இப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து வெந்திருக்குன்னே வந்து சொல்லலாம். அடியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து ட்ரை ஆயிடும். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 14 மினிட்ஸ் 32 செகண்ட்ஸ் வந்து ஸ்டீம் ஆச்சு. அதுக்கப்புறம் இதனுடைய டிராபேக்ன்னு வந்து பார்க்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா திருப்பியும் வந்து ஆன் ஆயிடுது. அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர்ல தான் நம்ம முட்டை வைக்க போறோம். ஆனா 100 எம்எல் தண்ணி வந்து ஊத்தி செக் பண்ண போறோம். எதுக்காக அப்டின்னா, ஆட்டோ கட் ஆஃப் வந்து அந்த தண்ணிய வச்சு ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக. அதே 3 முட்டைய வச்சாச்சு. ஆனும் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 19 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் வந்து ஆச்சு. அப்போ தண்ணியோட அளவு அதிகமாக, டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாவுது. ஆனா முட்டை வந்து நல்லா வெந்திருக்குன்னே வந்து சொல்லலாம். அடுத்து 7 முட்டைய வச்சு செக் பண்ணும்போதும், முட்டையோட கவுண்ட்ட வச்சு டைமிங் வந்து மாறல. தண்ணியோட அளவ பொறுத்து தான் டைம் வந்து மாறுது. அடுத்து 2 லேயர்லயும் முட்டைய வைக்கும்போது, டைமிங்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக, 2 லேயர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைய வச்சுட்டோம். பாட்டம் லேயர்ல 3ம், டாப் லேயர்ல 2 முட்டைய வச்சு ஆன் பண்ணியாச்சு. ஸ்டீமிங்கா வந்து ஆயிட்டிருக்கு. 70 எம்எல் தண்ணி வந்து ஊத்தியிருந்தோம். அப்ராக்ஸிமேட்டா 15 மினிட்ஸ் தான் வந்து இதுவும் ஸ்டீம் ஆயிருந்தது. அப்ப தண்ணி எந்த அளவுக்கு வந்து ஊத்துறோமோ, அத பொறுத்து தான் வந்து ஆட்டோ கட் ஆஃப் வந்து ஆகுது இங்க. 1 லேயரா இருந்தாலும், 2 லேயரா இருந்தாலும், அந்த தண்ணியோட அளவ பொறுத்து தான் ஆட்டோ கட் ஆஃப் வந்து ஆகுதுன்றத இங்க கிளியராவே வந்து பார்க்க முடியுது. இந்த நான்ஸ்டிக் பாட்டம் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆம்லெட் தான் வந்து போட்டு ட்ரை பண்ணோம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்திருந்தது. ஆனா ஒரு குட்டி ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தோசை கரண்டிலாம் வச்சு நம்மளால வந்து திருப்ப முடியல. இந்த அடிய புடிச்சு தான் வந்து திருப்புற மாரி வந்திருந்தது. ஆனா ஒட்டாம வந்து சூப்பரா வருதுன்னே வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷ வந்து ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதையும் ட்ரை பண்ணோம். பெரிய பெரிய மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வறுக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த சைஸ் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கு. அதில குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு அப்படின்னா, அத வந்து ஃப்ரை பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியா இருக்குன்னே வந்து சொல்லலாம். நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம்ல வந்து தண்ணி இருக்கும்போது, அந்த தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் லைட் வந்து எரியும். ஆனா தண்ணி இல்லாதபோது இது மாரி ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கட் ஆஃப் ஆகி ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகும். அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னே வந்து சொல்லலாம். பாட்டம் வந்து நான்ஸ்டிக்கா இருக்கிறதுனால, வாஷ் பண்றதும் ரொம்பவே வந்து ஈஸியா இருக்குன்னே வந்து சொல்லலாம். இருந்தாலும் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்படின்றதுனால, தண்ணி படாம தான் வந்து வாஷ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூஸ் பண்ண 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னே வந்து சொல்லலாம். மல்டி பர்ப்பஸா வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ஆம்லெட்லாம் வந்து தேவையானப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு பதிலா இதிலேயே வந்து போட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னே வந்து சொல்லலாம். இருந்தாலும் ஒரு குட்டி ட்ராபேக்கா வந்து நாங்க என்ன ஃபீல் பண்றோம் அப்டின்னா, இப்போ விப்ரோ எக் பாய்லர்லாம் வந்து வாங்கும்போது 1 இயர் வாரண்டி வந்து தராங்க. அதனால நம்பிக்கையா வந்து வாங்க முடியுது. இது மாரி ப்ராடக்ட் வந்து வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித வாரண்டியும் வந்து கிடையாது. டக்குனு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, என்ன வித சொல்யூஷனுமே வந்து கிடையாது அப்டின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. மத்தபடியா வந்து ப்ராடக்ட் வைஸ் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் ஆனத வச்சு சொல்லும்போது, நல்லா இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டாவே இருக்குன்னே சொல்லலாம்.
இந்த எக் பாய்லரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 540க்கு வந்து நாங்க வாங்கியிருந்தோம். ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கா, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அது ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.